அன்று அவள் மிகவும் கவலையாக இருந்தாள். மனம் வயிறு பசிப்பதை பற்றி கூட யோசிக்காமல் இருந்தது. பழைய ஞாபகம் அவளை நிதானமாக இருக்க விடவில்லை. அவள் அப்படி இருக்க காரணம் என்ன? தான் பிறந்த ஊருக்கு சென்றிருந்தாள். தான் உயிராக நேசித்த அவனை பார்த்தாள். தான் பார்த்ததும் பார்க்காதது போல் கனத்த இதயத்துடன் கடந்து சென்றாள் அவனை. அவன் ஏன் இப்படி செய்தான் என்ற கேள்வி அவளை நெடுங்காலமாய் கேட்டுக்கொண்டிருந்தது. அன்றைய நாள் அவளுக்கு அப்படி இருந்திருக்க வேண்டாம். மிகவும் மோசமான நாளாக அமைந்தது. நீதான் என் உலகம் என்று கூறி அவளை அவன் ஏமாற்றிக் கொண்டிருந்தான். ஏமாற்றுகிறான் என்பதை அறியாத அவள் அவன் பொய்யான அன்பில் முழுவதுமாகவே மூழ்கி போயிருந்தாள். வெகு நாளாகவே அவளை பற்றிய கெட்ட செய்தி வெகுவாக பேசப்பட்டது. அதை அறிந்த அவள் யார் இப்படி பரப்புகிறார்கள் என்ற குழப்பத்திலேயே இருந்தாள். என்னவனிடம் இதை எவ்வாறு சொல்வது? சொல்லாமலேயே சங்கடத்திலேயே இருந்தாள். தனது தோழி அவனை பற்றி சொல்லிய எதையுமே காது கொடுத்து கேட்க மறுத்துவிட்டாள். அன்று யதார்த்தமாக கல்லூரியில் இருவரும் ஒன்றாக இணைந்து சாப்பிடும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. அன்று அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். தனது சாப்பாட்டு பதார்த்தத்தை மெதுவாக திறந்து அதை அவனுக்கு ஊட்டிவிட முயன்றாள். ஆனால் அதை சற்றும் எதிர்பாராத அவன் சட்டென்று அவன் அதை தட்டிவிட அவள் திகைத்து போனாள். சிறு தடுமாற்றத்துடன் அங்கிருந்து அழுகையுடனே நகர்ந்து சென்றாள். அவன் தன்னை சந்திக்க வருவான் என்று அவள் வெகு நேரமாக எண்ணிக்கொண்டிருந்த நேரம் அது. ஆனால் அவளுக்கு கிடைத்த செய்தியோ அவன் திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண் யார் என்பதே. அதை எதிர்பார்க்கவில்லை அவள். அந்த செய்தி கேட்ட அவள் துடித்தே போனாள் என்றே சொல்லலாம். கோபத்தை அவன் பக்கம் திருப்பியவள் அவன் சட்டையை பிடித்து இழுக்க உண்மை தெரிந்துவிட்டது என்பதை உணர்ந்தான். அதை உணர்ந்தவன் நடிக்க அவசியமில்லை இனிமேலும் இதற்கு மேல் அவளிடம் என்பதை உணர்ந்து கொண்டான். வேகமாக அவளை கீழே பிடித்து தள்ளி, உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என்றும் நீ போ என்று கூறி அவளை தகாத வார்த்தைகளால் அசிங்கப்படுத்தி அவள் மெல்லிய இதயத்தை இரும்புக்கரம் கொண்டு சிதைத்தான். மனமுடைந்த அவள் செய்வதறியாது திகைத்து கண்கள் நிறைய கண்ணீருடன் நகர்ந்து கொண்டிருந்தாள் அவனை. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவளது தோழி சிறிது நேரம் கழித்து ஒரு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பியிருந்தாள். மெல்லமாக போனை எடுத்து வாசிக்கத் தொடங்கினாள். அது என்னவென்று, அதில் அவன் தன்னை பற்றி தோழியிடம் தவறாக பேசியிருப்பதை அதை பார்த்தவுடன் அவளது கண்கள் குளமாயின. தவறாக நம்மை
சித்தரிக்க காரணம் என்ன? அவனிடம் கேட்க ஆசைதான். கேட்பதில் அர்த்தம் இல்லை. மறுபடியும் அவன் பொய்களை நம்ப வரும் என்பதை உணர்ந்தவள் தன் அழுகையால் தலையணையை நனைத்தாள். வருடங்கள் 10 ஆயினும் அவள் கேள்விக்கு மட்டும் விடை தெரியாமல் மனதை துளை போட்டாள். காதல், காதல், காதல். பல மனிதர்களின் வாழ்க்கையில் அழியா பேரலை தாக்கத்தை ஏற்படுத்தி மறைந்தது என்பதே நிதர்சனமான உண்மை. ஆயுட்காலம் முழுவதும் ஆறாத வடுக்களுடன் அவளைப் போல் நம்மிலும் பலர் ஒருதலை காதலுடன் விடைபெறுவது உங்கள் சத்யா.